சர்வம் சிவமயம் மகாசிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம வந்திருக்கிற திருக்கோயில் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். சீர்காழி திருத்தலம் எல்லோரும் அழிந்த ரொம்ப பிரபலமான திருத்தலம். கடல் வெள்ளம் வந்தபோது கூட, ஊழி பெருவெள்ளம் வந்தபோது கூட மிதந்த சிறப்புடைய திருத்தலம். அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாகவே இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற திருத்தலத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம். இந்த தலத்தை திருமுல்லை வாயில், அதிலும் குறிப்பாக தென் திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சென்னை நகரத்திலேயே இன்னொரு திருமுல்லை வாயில் தலம் இருக்குது, அது வட திருமுல்லை வாயில். இதையும் திருமுல்லை வாசல்னு சொல்கிறதுனால இந்த வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக இதை தென் திருமுல்லை வாயில்னு சொல்லுவாங்க. இந்த தலத்திலேயும் சிவபெருமான் மாசிலாமணீஸ்வரராக முல்லைவனநாதராகத்தான் காட்சி தருகிறார். இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு, அம்பிகை இங்கே சுவாமியை வந்து தவம் செய்து பூஜை செய்து பஞ்சாட்சர மந்திர உபதேசத்தை பெற்றது. சுவாமி சுயம்பு லிங்கமாக மிகப்பெரிய திருமேனியோடு எழுந்தருளி இருக்கார். அம்பிகை இந்த இடத்துல சுவாமியை நோக்கி தவம் செய்து பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசமாக பொருளோடு கூட பெற்ற திருத்தலம். இப்படி சுவாமியால பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பு உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்ட திருத்தலம் தான் இப்ப நாம இருக்கக்கூடிய தென் திருமுல்லை வாயில் தலம். காவேரி கரையில தென்கரையில இருக்கக்கூடிய தலங்கள்ல ஒன்றாக இந்த திருத்தலம் இருக்கு. கடற்கரையோரமாக இருக்கிறதுனால மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் சமுத்திரக்கரைக்கு போய் சுவாமி தீர்த்தம் கொடுக்கக்கூடிய திருநாள் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியதா இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிள்ளிவளவன் அப்படிங்கிற சோழ மன்னன் இந்த சமுத்திரத்தில் நீராடுவதற்காக வராரு. குதிரையில வேகமாக வந்த அந்த மன்னர் இந்த பகுதியை அடைந்த போது இங்க அடர்த்தியாக வளர்ந்திருந்த முல்லை கொடிகள் நடுவில் குதிரையினுடைய காலடி மாட்டி அந்த குதிரை அங்கே தடுக்கி விழ, மாட்டிக்கொண்ட அந்த குதிரையினுடைய கால்களை விடுவிக்கிறதுக்காக வாளை கொண்டு அந்த முல்லை கொடிகளை வெட்ட, வாழ்பட்ட இடத்திலிருந்து திடீர்னு ரத்தம் புறப்பட்டு வர முல்லை கொடிகளை விலக்கிவிட்டு பார்த்தபோதுதான் இங்கே மூலலிங்கமாக ஸ்வயம்புநாதராக முல்லைவனநாதர் காட்சி தந்தார். அதன் பிறகு இந்த இடத்தை சரி செய்து கிள்ளிவளவனுடைய காலத்திலே கோயில் எழுப்பப்பட்டது என்பது ஸ்தல புராணமாக இருக்கு. சோழ மன்னர் காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் அந்த முல்லை கொடிகள் வெட்டப்பட்டு அதிலிருந்து சிவபெருமானை கண்டறிந்த வரலாறு மாதிரி இந்த திருத்தலத்திற்கு நிறைய இன்னும் புராண கதைகள் இருக்கு. மற்றொரு சுவாரஸ்யமான புராண கதை சந்திரன் சார்ந்தது. சந்திரன் தனக்கு ஏற்பட்டிருந்த ஒரு நோய் தீர என்ன செய்யலாம்னு பல முனிவர்கள் கிட்ட கேட்க, இந்த தலத்துக்கு போய் இங்கே கடலிலே குளித்து முல்லைவனநாதராக இருக்கக்கூடிய சுவாமியை வழிபடணும்னு முனிவர்கள் உபதேசம் பண்ணாங்க. குறிப்பிட்ட அந்த நாளில் சந்திர பகவான் இங்கே வந்து கடலிலே குளித்து கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திலும் குளித்து தன்னுடைய நோய் நீங்க பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கண்டேய மகரிஷியினுடைய ஆசிரமம் இந்த ஊரில் இருந்ததாகவும், அப்போது இங்கே வந்த ஒரு வேதியருக்கு பெரும் செல்வங்களை எல்லாம் இறைவன் கொடுத்தார்னு மற்றொரு புராண கதையும் இருக்கு. கோயில் வளாகத்தை பிரதட்சணம் செய்து கொண்டே அந்த கதையையும் கேட்கலாம். அம்பிகைக்கு பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் செய்யப்பட்டதுனால இந்த ஸ்தலத்தில் தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி ரொம்ப விசேஷமானதாக இருக்கு. சோழர் கால கலையினுடைய உச்சம்னு சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான தட்சிணாமூர்த்தியினுடைய திருவுருவம். ஜட்டாபாரம் தரித்து வலது மேல்கரத்தில் ஒரு நாகத்தையும் இடது மேல்கரத்தில் ஒரு அக்னி ஸ்தம்பத்தையும் வைத்துக்கொண்டு ஞான முத்திரை தரித்து யோகத்திலே அமர்ந்து 2 பக்கமும் சனகாதி முனிவர்கள் புடைசூழ தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு அளவில்லாத ஞானத்தையும் தெளிவையும் வழங்கக்கூடியவராக தட்சிணாமூர்த்தி இங்கே எழுந்தருளி இருக்கார். முல்லை செடிக்கு நடுவில் கண்டெடுக்கப்பட்டதுனால சுவாமி இன்று வரையிலும் இங்கே ஸ்தலவிருட்சமாக இருக்கப்படும் ஒரு பெரிய முல்லை கொடிக்கு கீழே தான் எழுந்தருளி இருக்கார். அந்த ஸ்தல விருட்சத்தை தான் இப்போ நாம பிரதட்சணம் பண்றோம். எந்த பாவம் செய்தவர்களுக்கும் அதிலிருந்து விமோச்சனத்திற்கு வழியையும், எந்த தோஷம் இருந்தாலும் அது தீருவதற்கான அருளையும் தரக்கூடிய இந்த தலத்துல சுவவி என்ற பெயர்ல பாண்டிய நாட்டில இருந்த ஒரு வேத விற்பன்னர், பல்வேறு யாகங்களை செய்தவர். அவர் இறந்த பிறகு அவருடைய
இந்த சாம்பல், எலும்பு துண்டு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவருடைய மகன் வாமதேவர் என்பவர் பல இடங்களுக்கும் போய் சுவாமி தரிசனம் செய்து புண்ணிய தீர்த்தங்கள்ல கரைக்க பார்க்கிறார். கடைசியாக இந்த தலத்திற்கு வந்தபோது இங்கு மார்க்கண்டேய மகரிஷியினுடைய ஆசிரமம் இருந்ததாகவும் அவரிடத்தே இந்த தலத்தினுடைய சிறப்புகளையாம் கேட்டு அறிந்தவர் இந்த குளத்திலே கொண்டு போய் அதை கரைக்க அந்த சாம்பல் அதெல்லாம் வைர கற்களாக மாறியதாம். அதை கொண்டு அவர் பல்வேறு தான தர்மங்களை எல்லாம் செய்து தன் தந்தை செய்தது போலே தானும் யாகங்களை எல்லாம் செய்து சிவகதி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நீத்தார் வழிபாட்டிற்காகவும் பித்ருதோஷங்களால் ஏற்பட்ட பாவம் தீரவும் கூட இந்த திருத்தலம் தனிச்சிறப்பு விளைந்த ஒரு தலமாக இருக்கு. இந்த ஸ்தலத்துல அம்பிகை அணிகொண்ட கோதை அப்படிங்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்காங்க. ரொம்ப அழகான திருநாமம். சுவாமியினிடத்தே பஞ்சாட்சர மந்திரம் கேட்டு அறிந்த மாணவியாக சுவாமியினுடைய சிஷ்யையாக அம்பிகை இருப்பதனால இந்த ஸ்தலத்திலே பள்ளியறை பூஜை கிடையாது என்று தெரிய வருகிறது. அம்பிகையும் சுவாமியும் இரண்டு பேரும் கிழக்கு நோக்கி, கடற்கரையை நோக்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலமாக இந்த தலம் இருக்கு. கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்ட இந்த தலம் சமீபத்தில் மிகச்சிறப்பான முறையில் திருப்பணி செய்யப்பட்டு மிக அழகாக காட்சி தர்றதை நாம் இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். துளிமண்டியுண்டு நிறம் வந்த கண்டன் நடமன்னு துன்னு சுடரோன் ஒளிமண்டியும்பர் உலகம் கடந்த உமை பங்கன் எங்கள் அரனூர் களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கும் அதுவிர்த்தெளி மண்டியுண்டு சிறை வண்டு பாடு திருமுல்லை வாயில் இதுவே திருமுல்லை வாயில் இதுவே ஏ